இந்த சோழ கழுத ஆத்தா மட்டும் என்னோட ஆத்தாவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போதான் அம்மா சொன்னாங்க யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கூடாதுன்னு. ஆனால் ஆத்தா எப்பவும் தப்பாக தான் சொல்லுது. இப்போ கூட நான் ஒன்றுமே பண்ணலை, தேவையில்லாமல் என்னை திட்டி தடுத்தி விடுது. அம்மா சொன்னபடி நடந்துக்க நான் ஒன்றும் புத்தர் இல்லை, அழுகழுகியாக தான் வருது. அதனால தான் அவர் புத்தர், நான் போதும் பொண்ணு, நீ காக்கா. ஏன் காக்கா, உன்னை எத்தனை பேர் கருப்பு ராசி இல்லாதவன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு பேச தெரிஞ்சா தானே நீ சொல்லுவ. தினமும் நான் போடுறத வந்து சாப்பிட்றல, நான் கஷ்டப்படும் போது நீ எப்பயாவது ஆறுதல் சொல்லியிருக்கியா? ஆத்தா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அம்மாக்கு என்ன பாப்பா போட்டாலும் அது ஏன் பாப்பா தான். நீ வேணா பாரு. ஏய் போதுமண்ணு, இங்கே வா பாப்பா. என்ன ஆத்தா திட்டினாங்களா? ஆத்தா திட்டினதுக்கு அப்பா சாரி. என்ன ஆத்தாக்கு வயசாயிடுச்சுல்ல, ஏதாச்சும் இப்படி சொல்லிட்டே தான் இருக்கும். நீ காதுலயே வாங்க கூடாது, கண்டுக்காம விட்டுறணும். என்ன சரிப்பா. சரி சரி சரி. அம்மா கூட சொல்லிச்சுப்பா, ஆனா ஆத்தா திடீர்னு திட்டும் போது பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, அப்பா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் பயப்படுற? ஆத்தா கிட்ட திட்ட வேணான்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தியா திட்டும். அதனாலதான் அப்பா ஆத்தா கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஜாலியா போய் கவிதா கூட விளையாடு. ஓகே? சரிப்பா, போய் விளையாடு. கிஸ்தி கிளை, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது. ஏது அப்படி இல்லடா, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது, உனக்கு வட்டி எனக்கு கிஸ்திடா. டேய் அது அப்படி இல்லடா, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது. மாமனா இல்ல மச்சானா? ரெண்டுத்துல எதுன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு சீக்கிரம். இல்ல பிபி? என்னடா மறந்துட்டியா? இப்ப பாரு, கிஸ்தி திரை வரி பட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்ற மேதாயா, நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கல்விவாழ் ஒருவருக்கு கஞ்சல் களை சுமதாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அதற்கு நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, சரியா? சூப்பர் பிபி. கலக்கிட்ட பிபி. ரமேஷ பாத்தியா? வாயை பொளந்துக்கிட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் எப்படி பிபி? இந்த படத்துக்கு அம்மா 2 முறை கூட்டிட்டு போயிருக்காங்க, அதான். நாளைக்கு சுதந்திர தின விழாவுக்கு வர சொல்லி வீட்ல சொல்லிப்புட்டேன். அப்பா அம்மா 2 பேருமே வரேன்னு சொன்னாங்க, தெரியுமா? நானும் வீட்ல சொன்னேன், ஆத்தாவை தவிர 3 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி கலை, ஸ்கூலுக்கு நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர போற? தீபாவளிக்கு எடுத்த பிங்க் கலர் பாவாடை சட்டை. இப்போ நானும் பிங்கே வரேன், 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம். சரி பாய். பாய்.
கலையம்மா கிணமும் இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஸ்ருதி புஷ்டி ஸ்ருதி திருவே மகாராத்ரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. இது காக்கா வேலையா தான் இருக்கும். கரகம் இப்பதான் குளிச்சுட்டு வந்த, மறுபடியும் குளிக்கணும். 3 தடவை குளிக்கணும். பொங்கலியாக்கா பேச்சு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. ஏய் பாப்பா வாழ்த்துக்கள். ஓடு 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 போய் பிரைஸ் வாங்கிட்டு வா. சூப்பர் பேபி. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கப்பு வாங்கணும் என்ன? கட்டுரை போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. போ போ போ. கண்ணு கொஞ்சம் நில்லு கண்ணு. பாட்டு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. என்ன கனவு காண்ற? கைய கால ஆட்டுற, சிரிக்கிற. ஏய் எழுந்துரி. போமா. பாட்டு போட்டி இருக்குல்ல, சீக்கிரம் போய் தலை குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. எழுந்துரு. அவையாரே இங்க வா. அப்பா கம்பை இந்த கையில பிடிச்சுக்கோ. சரிப்பா. ஓலைச்சுவடி இப்படி பிடி. இப்படி பிடி கவிதா. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஓலைச்சுவடி தான் வச்சிருந்தாங்க. இதுல தான் எழுதுவாங்க. இது கம்பீரமா பிடி. என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? அப்பா என்னம்மா? பாட்டு போட்டி இருக்குப்பா. நீங்க அம்மா கவிதா தான் வரணும். ஐயோ அப்பாக்கு ஸ்கூல்ல சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் இருக்கே, குடியேற்றணுமே, வர முடியாதே. வேணா அம்மா கூட்டு போறியா? சாரி. குட் கேர்ள் குட் கேர்ள். ஏய் ஏய் நல்லா குனிஞ்சு பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் நல்லா வரும். கவிதா, உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல உன்னோட போட்டி முடிஞ்சிருச்சுன்னா என்னோட ஸ்கூலுக்கு வரியா? சான்றோர்கள் சபையில் நான் உரையாட இருப்பதால் சிறுவர்கள் நிகழ்ச்சிக்கு என்னால் வர இயலாது. நான் பாட்டு போட்டியில கலந்திருக்கேன்டி. 6வது சினம் அறியாத சிறுமியானி உன்னா. ஏய் ஆள விடு. பாட்டெல்லாம் கேட்க முடியாது. என் மேக்கப் கலந்துற போது விழுறி. ஏய் போடி பீப்பி. ஆத்தா இவள பாரு ஆத்தா, இவன் அடிக்க வரா. என்ன கிண்டல் பண்ணா அடிக்கதான் செய்வேன். மண்ணு விளக்கு நான் தான் பொண்ணு விளக்கு பொண்ணு விளக்குன்னு கூப்பாடு போட்டா அது பொண்ணு ஆயிடுமா? அது மண்ணு தாண்டி. அதுவும் நீ கேலி பண்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் அவ உன்னை கேலி பண்றா. நீ இருக்கிற இருப்புக்கு உனக்கு ஒரு பாட்டு போட்டி வேற. குளிக்க போலாமா?
பழிப்பன பகரேல் பிழைப்பட சொல்லேல். அப்பா, பிழைப்பட சொல்லேல்னா என்னதுப்பா? அதுவாமா, இங்க வா சொல்றேன். நம்ம அடுத்தவங்க மனசு நோங்குற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவையார் அப்பவே சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடுவா. பழிப்பன என்னென்னமோ பகரேல் படிச்சிருக்கான். பிழைப்பட சொல்லேல். பழிப்பன என்னடி சிரிக்கிற? இல்லம்மா, கவிதாவை அவையார் கிட்ட போட சொன்னா ஆத்தா பெல்லியம்மா கிட்ட போட்டுருக்கா. பாட்டு போட்டியில் அடுத்தது பிரியதர்ஷினி. பாலும் பனித்தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கே நான் தருவேன் கோலம் செய் குந்த தமிழ் முகத்தே துல்மணியே நீ அணைக்க சங்க தமிழ் மூன்றும் தா நானா என்னடி அம்மா அப்பா? செல்வியத்தை இங்க உட்காருங்க. பாருங்களே, 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ். உங்களை பத்தியும் போதும் பொண்ணை பத்தியும் தான் கலை எப்பயும் வீட்டுல பேசிட்டே இருப்பா. இவ மட்டும் என்னவா, இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு நச்செடுத்துட்டா. சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாலம்பம் பரிஷ்யாமி சித்தே பவ வீஷலா. நன்றி. நல்லா பண்ணல. இப்பொழுது பாட்டு போட்டியில் அடுத்ததாக போதும் பொண்ணு. பொண்ணு நல்லா பாடு. போதும் பொண்ணு நல்லா பாடணும். சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா எந்தன். கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா.
நல்லா பண்ணு பிபி. தேங்க்ஸ் கலை. அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு சிறு பகுதி நாடகமாக உங்கள் கண் முன்னே. கலை வா போலாம். எங்க போறீங்க? ஒரு நிமிஷமா வந்துடுறோம். எங்க போறாங்க? நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நீ ஏகப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாய். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் ஏற்றாயா? நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைநிவால் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. இது எல்லாத்தையும் சொல்லிடுவோம் சரியா? அப்படி எல்லாமே ஒரு வார்த்தையா கரெக்டா சத்தமா சொல்லணும். செந்தில் இந்தா உன் ட்ரெஸ். ஏய் தேங்க்ஸ் கலை, இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஏய் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. என்னடா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் படிச்சிட்டே இல்ல. பிபி ஒரு நிமிஷம். யார் பண்ணா? தேங்க்ஸ் பிபி. நீ மட்டும் இல்லனா என்னால பேசி இருக்கவே முடியாது. அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு சிறு பகுதி நாடகமாக உங்கள் கண் முன்னே. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நீ ஏகப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாய். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் ஏற்றாயா? நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைநிவால் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. சாரி பிபி, நான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். இனிமே கிண்டல் பண்ணவே மாட்டேன். கட்டபொம்மை இங்கிலீஷ் பேசக்கூடாது, அப்புறம் அழவும் கூடாது சரியா? கலை வா போலாம். நீ வா. எங்க போனீங்க? இல்லம்மா சும்மா போனோம். அங்க என் ஃப்ரெண்டு நடிச்சா அதான். அடுத்ததாக பரிசளிப்பு விழா. நடைபெற்ற நாடக போட்டியில் முதல் பரிசு கட்டபொம்மனாக நடித்த ஸ்ரீராம். பாட்டு போட்டியில் 2ஆம் பரிசு போதும் பொண்ணு. பாப்பா எனக்கு வயசு கிடைச்சிருக்கு. நியாயமா பார்த்தா இந்த கப்பு உனக்கு தான் சேரணும். நீ தானே பேசுன, நீயே வச்சுக்கோ. நான் வேணா உனக்காக இந்த மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன் சரி? வாழ்த்துக்கள் ஜாக்சன் துரை. தேங்க்ஸ் கட்டபொம்மா, நான் வரேன். ஏ கவிதா பிபி இங்க பாத்தியா? நான் தான் பாட்டு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 2 பேர் தான் கலந்துக்கிட்டீங்களா? சரி காமி பார்க்கலாம். காட்ட மாட்டேன்ப்பா. நான் காலையில கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டப்பவும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப காட்ட மாட்டேன். அப்பா வந்தாலும் இதை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா அவருக்கு என்னோட அவர் ஸ்கூல் தானே ரொம்ப முக்கியம். அம்மா மட்டும் தான் இதை தொடலாம். பெரிய பரிசு வச்சுக்கோ. யார் கேட்டா? ஆத்தா பாராத்த பிபிய பரிசு காட்ட சொன்னா காட்ட மாட்டீங்களா? அப்படியா? போதும் பொண்ணு, போதும் பொண்ணு, நீ இப்ப இங்க வர போறியா இல்லையா? நீ வரல, நான் இப்ப அங்க வருவேன்.
என்னடி என்னமோ பிரைஸ் வாங்கியிருக்க இவகிட்ட காட்ட மாட்டேங்கிறியா? போய் எடுத்து கொண்டாந்து காட்டு. இல்ல தான் காலையில பேச சொல்லல, பிரைஸ கொண்டாந்து காட்டுன்னு இல்ல சொல்ல. தான் காலையில அவளை போட்டி பார்க்க கூப்பிட்டேன், அவ தான் வர மாட்டேன்னு சொன்னா. அடி போடி, 1.5 நான் பிரைஸ வாங்கிட்டு வந்து பந்தா வேற காட்டுறியாக்கு? ஏண்டி உன் ஆத்தா கறி இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா? இப்ப ஏன் தலைய உருட்டுறீங்க? நான் ஒன்னும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல, நான் சொல்லவும் மாட்டேன். அடடா, அதுதான் தெரியுதே. ஏய் போதும் பொண்ணு. ஆமா, நீ பாட்டு பாடிதான் பரிசு வாங்கினியா இல்ல கடத்தெருவுல காசு கொடுத்து பரிசு வாங்கினியா? அது தெரிஞ்சிட போகுதுன்னு தானே நீ அதை காட்ட மாட்டேங்கிற. இல்லாதா? என்னடி இல்லாதான் நொல்லாத்தான்னு? விளக்க வந்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி. ஆமா, எவண்டி உனக்கு இந்த பரிசை கொடுத்தான்? உன் உயரத்தையும் மூஞ்சியையும் பார்த்துமா? அத்தை, உங்களுக்கு புண்ணியமா போகுது. உங்க பிரச்சனை எல்லாம் ஏன் அவ மேல காட்டுறீங்க? பாவம், வளர வேண்டியவன் கருகிட போற. அது வளரவே இல்லையே, கருகித்தானே இருக்கு. இது உயரமா கலராவா இருக்கு? என்னமோ உலக அழகிய பெத்த மாதிரி பேச வந்துட்டான். போ போ போடி போ. நல்லா அவளை தட்டி சமாதானப்படுத்துற மாதிரி படுத்தி உன் ஆத்தா பொல்லாதவன்னு ஓதி விடு. அம்மாவும் பொண்ணும் நல்லாதான் நாடகம் ஆடுறீங்கடி. பாத்துக்கிறேன். பரிசு வாங்கிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. ஏன் தான் இந்த ஆண்டவன் நம்மளை இப்படி அழ வைக்கிறான்னு தெரியல. நீ அழாதம்மா. நீ சந்தோஷமா இருந்தா தானே தம்பி பாப்பாவும் சந்தோஷமா இருப்பான்னு டாக்டர் அத்தை சொன்னாங்கல்ல. என்னாலதான் நீ அழுறேன்னு தெரிஞ்சா தம்பி என் மேல கோச்சுப்பால. தம்பி உன் மேல கோவப்பட மாட்டாமா. அக்காவை அழ வைக்கிறாங்களேன்னு உன் மேல பரிதாபம் தான் படுவான். பொண்ணு வம்புக்கு எடுத்து அம்மாவை அழ வைக்கிறாங்களேன்னு ஆத்தா மேலதான் கோவப்படுவான். நிஜமாவாமா? சத்தியமா. அப்போ ஓகேம்மா, நல்லா மாட்டட்டும். சும்மா சும்மா நம்ம கிட்டே வம்பு இருக்குது. தம்பி வந்து ஒரு கை பார்க்கட்டும். பொண்ணு, ஆத்தா ஏதாவது சொன்னா நீ கோவப்படக்கூடாது, சரியா? என்ன ஏதாவது சொன்னா வச்ச பரவாயில்லம்மா, நான் பொறுத்துக்கிறேன். உன்னை பத்தி தப்பா பேசுதுப்பா, அதாம்மா என்னால தாங்கவே முடியல. உன் ஆத்தாக்கறி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா, பிரைஸ் கடையில வாங்கி கொடுத்தாளா சொல்லிக்கிட்டே இருக்கம்மா, அதாம்மா என்னால தாங்க முடியல. எனக்கு அந்த பிரைஸ விட இந்த உலகத்துல நீதாம்மா ரொம்ப முக்கியம்.